பொலிட்டீஷியனை சத்தியமா எந்த ஓனருக்கும், எந்த பிசினஸ் ஓனருக்கும் அவர் புகழணும் ஒரு brother. என்ன brother மிஸ் பண்ணிட்டீங்க? ஒரு பிரதர் அவராலதான் நாங்க அதாவது வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொல்லி புகழணும். அதாவது இந்த கட்சி பேர்ல இருக்கிற பினாமிகளை தவிர பிரதர், பினாமி காசை வச்சுட்டு பிசினஸ் பண்றவனை தவிர 99 அது வந்து ரொம்ப 2% 3% தான் இருக்கும் பிரதர். மற்றவங்க எல்லாருமே செல்ஃப் மேடு தான். ஏதோ கட்சிக்காரர்கிட்டயே காசு வாங்கினாலும் இவன் திருப்பி வட்டி கொடுக்கும். அது அவனோட இண்டிபெண்டன்ட் பிசினஸாக தான் இருக்கும். எவனுக்குமே பிரதர் இந்த பொலிட்டிஷியன்ஸ் பவுட் டவுன் பண்ணணும்னு திருப்பமே கிடையாது brother. வேற வழியே இல்லை அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் இவங்களுக்கு இது பண்ணி போய் பல்ல காட்டி இவனுக்கு கூப்பிட்டானுங்கன்னா போய் உட்காந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் தைரியமா ஹாப்பியா இண்டிபெண்டா பண்ண முடியாது தொழில் இங்க. அதுக்கு நீ அட்மாஸ்பியரை உருவாக்கு, ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமி வருது. நீ என்ன உருவாக்குற? டாஸ்மார்க்கை தான் உருவாக்குற. பார் வந்து தினசா பார் உருவாக்கி காலையில் 7 மணிக்கு எத்தனை மணிக்கு வேணா வந்து குடிச்சிங்க தம்பி அங்க இருக்க உங்களுக்கு bro, அப்படின்னு உருவாக்குற நீ. பார் மட்டும் இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது bro. மத்த போதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு வந்து இந்த மெத்து டேப்லெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம போதை பொருட்கள் வந்து கிடைக்கிறது தானே தப்பா இருக்குது இப்ப. தலைவா அதெல்லாம் எவன் தலைவா கண்டுக்கிறான்? தலைவா எனக்கு வந்து பதைக்கு தலைவா. அதெல்லாம் ஒன்ஸ் மைண்ட் ஆல்டர் பண்ணுச்சுன்னா, இப்ப மெத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்ஸ் போட்டு மைண்ட் ஆல்டர் பண்ணுச்சுன்னா ஆயுசு ஃபுல்லா மாறாதான். அவ்வளவு டேஞ்சர் தலைவா. இப்ப அப்ப என்ன பண்ணணும்? நைட்டா அவனை பண்ணணும் தலைவா. இங்க எல்லாமே கொல்லியூட் ஆகுது தலைவா. இங்க உள்ள எல்லாமே நெட்வொர்க்கு. நான் தான் சொல்றேன், மேலெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு தலைமை குரூப்புக்கெல்லாம் இங்க கீழே என்ன நெட்வொர்க்குன்னே தெரியாதுங்க. எல்லாம் இங்கேயே மறைச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட என்னன்னு தெரியாது, கீழே இருக்கிற நெட்வொர்க் என்னன்ட்டு. ஸோ அதுதான் தெரியும். போதைதான் ப்ரோ இப்போ மோஸ்ட் வந்து எனக்கே ரொம்ப டென்ஷனா அதுதான் சின்ன பிரதர் பசங்க பசங்க, முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே பசங்கிட்ட வந்து எல்லாம் பிரதர் ரொம்ப பார்த்து பேசுறேன் பிரதர். நான்லாம் ஒரு 18 வயசு பையனா அவங்ககிட்ட நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறேன். ஏன்னா எவன் கத்தி எடுத்து எங்க கழுத்தை வீசி அறுத்தெறிவான்னு நமக்கு தெரியவே தெரியாது பிரதர். ஏன்னா அவன் என்ன இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லை ப்ரோ. நம்ம தெரிஞ்ச பசங்களை கண்டிப்பா தவிர ஒரு புதுசா ஒரு பையனை பார்க்குறோம்னா அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டியதா இருக்குது. நைட்டெல்லாம் நான் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குங்க. எஸ்ஆர்எம் பக்கத்துல நைட்டு ஒரு ரொம்ப அர்ஜென்ட் வேலை மெட்ராஸ்க்கு அவினாசிலேருந்து போறேன். ஒரு 2:30 மணி இருக்கும் பிரதர். கிட்டத்தட்ட ஒரு 15 பைக் இருக்கும் ப்ரோ. ஒருத்தெல்லாம் பைக்ல பின்னாடி வந்து மேலே நின்றுட்டு இருக்கான். முன்னாடி போறவன் கையை 2 அப்படியே விரிச்சிட்டு அப்படி இந்த ஃப்ளை இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க பிரதர். இப்படியே தான் 10 கிலோமீட்டர் போறானுங்க. நீ ஹாரன் கீரன் எதுக்குமே நான் பார்த்தேன். இதை ஓவர்டேக் பண்ணோம்னா இவனுங்க ஏதோ நம்மளை பண்ணிடுவானுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. லோ பீம் போட்டு விட்டு அவனுக்கு போறதுல இருந்து அங்கிருந்து 500 மீட்டர் பின்னாடி மெதுவா போனான். அவன் என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. இப்ப ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து இன்ஃபுளுன்சிங் சோசியல் மீடியாலே பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்றாங்க ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே. நாங்க கூட லாஸ்ட் டைம் கூட பேசியிருந்தோம் அதுதான். செருப்ப கழட்டி அடிக்கணும் பிரதர். இப்ப எவனாவது வந்து இந்த கூல் ஒருத்தன் லிப் விஷயத்தை வந்து எவனா கூல் லிப் செருப்பு விஷயத்தை செருப்பு நார்மலைஸ் இருக்குல்ல பண்றது. பிரதர், பழைய செருப்பு கழட்டி அடிக்கணும் பிரதர். எவனாவது ஒருத்தர் இந்த கூல் லிப் எனி ஃபார்ம் ஆஃப் போதைங்க நீ அடிச்சு செத்து போடா, வெளில சொல்லாத. நீ அடிச்சு செத்து போ, அது உன் உரிமை, உன்னை யாரும் தடுக்கல. எந்த அளவுக்குன்னா கஞ்சா கூட வந்து நார்மலைஸ் பண்றாங்க. கஞ்சா குடிக்கீங்க பத்தியா ஆமா, இப்படி நான் இப்படி பேசுறேன் பாரு. கஞ்சா ப்ரோன்னு கஞ்சா பேசி குடிச்சா ப்ரோன்னு பேசுறது. கஞ்சா குடிச்சா வந்து உடம்பு சரியாருங்களா? வந்து அப்படி ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசுவாங்களாம் கஞ்சா குடிச்சாங்க. அந்த ஒரு ஸ்லாங் மாறுமா. எப்படிலாம் வந்து அதை வந்து ஒரு எப்படி சொல்றது குளோரிஃபை பண்றாங்க. ஓகே நாங்கெல்லாம் எலைட் பீப்புள்ஸ் தான் வந்து அப்படி ஸ்டஃப் இல்ல பண்ணுவாங்க. நண்பா. சோ நீ நாடி அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது நண்பா. என்ன பிரச்சனைனா இவனுக்கு பர்பஸ் இல்லாம வாழ்றானுங்க, அவ்வளவுதான். இப்ப எனக்கு பர்பஸ் இருக்கு பிரதர். இப்போ எனக்கு வந்து என்னன்னா என் வீட்டை காப்பாத்தியே ஆகணும், தகச்சி ஃபேமிலிஸ் பார்க்கணும், ஒரு சின்ன கம்பெனி ஒன்று இருக்குது அதை ஒழுங்கா நடத்தணும், அதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும் ஒழுங்கா. இப்படி நானே எனக்கு ஒரு பர்பஸை தேடிக்கிட்டு ஒரு வாழ்றேனுங்க. எனக்கு வந்து என்னன்னா நீ சொல்ற ரைட் தான் 100% ரைட்டு. அந்த பர்பஸ் எல்லாம் நமக்கு எப்ப தெரிய வரும்னா ஆஃப்டர் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு நம்ம எல்லாம் போய் இல்ல தலைவா, நாமளும் அந்த 25 தாண்டணும். ஆனா அன்னைக்கு நம்மளோட மேக்சிமம் சிகரெட் தான். அதுவுமே அவ்வளவெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. அப்படியெல்லாம் ஆக்சஸ் இருக்காது நமக்கு. ஏதோ தப்பா ஏதோ மறைஞ்சு ஒரு சிகரெட்டோ 2 சிகரெட்டோ ஏதோ மேக்சிமம் இல்ல அப்படியே சரக்கு அடிச்சாலும் ஒரு குவார்டர் மேக்சிமம் ஒரு மந்த்துக்குன்னு அடிச்சாலே பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா பேசிக்கா காசு இருக்காது. இன்னொன்னு அவ்வளவு பயந்துக்குவோம். அது எதுக்கு தைரியம் இல்ல. எக்ஸாக்ட்லி வந்து சொசைட்டி அப்படி இருந்துச்சு. அட்டி சிகரெட் அடிக்கிறாங்க, இல்ல அட்டி பிரிச்சுருவாங்க. இப்ப ரோட்ல இருந்துட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி சிகரெட் அடிக்கிறான்னா கேட்கிற அளவுக்கு ஒரு சொசைட்டி இருந்துச்சு அந்த டைப்ல. நம்ம டைப்ல என்னோட என் இப்ப எப்படி இருக்குது?
நீ ஒரு ஜூனியர் பையன் ஒருத்தன் படிச்சானுங்க. அவன் பேர் பாலகிருஷ்ணன்னு. அவனாசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 12வது படிக்கும்போது தம் அடிச்ச ஒரே ஆள் அவன் தான். அவன் தம் அடிக்கிறனால ஆச்சரியமா பார்ப்பேன் பிரதர் நானு. "என்னடா சிகரெட் குடிக்கிறான்?" அப்படின்னு அவன் அவன பார்த்து அப்படியே பெருமையா பார்ப்பான். தம் அடிக்கிறாரு அப்படின்ட்டு பெருமையா பார்ப்பான். நான் பார்ப்பேன், என்னடா 12வது சிகரெட் குடிக்கிறான்ட்டு. ஸோ அது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அவன் ஊர்ல எவனுமே பேச மாட்டானுங்க உன் கூட சரியா. "இவன் சின்ன வயசுல சிகரெட் குடிக்கிறானுங்க" அப்படின்னு எவனுமே பேச மாட்டான். இப்ப இப்படி என்னன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்து வீடியோ போடுறப்ப என்ன எத்தனாவது 8வது 10வது படிக்கிற பையன் வந்து கையில கத்தியும் வாயில கஞ்சாவும் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல இல்ல வீடியோ நான் ரீல்ஸ் ரொம்ப போடுறான், ரொ அதுக்கு லைக் போகுது. இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு இயக்கமாவே நான் உங்ககிட்ட சொல்றேன் நானு. அகைன் மக்களுக்காண்டி மாற்றம் கொண்டு வர்றது தான் அரசியல். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. இதுல இத வந்து நீங்க பெரிய இந்த சித்தாந்தம், அதை சொல்லி அதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் வாழ்க்கைய உங்களால மாத்த முடிஞ்சதுன்னா, நீங்க அரசியல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இப்ப தவகால இருக்கிறீங்க அப்படின்னா, எவனா ஒரு பையன குள்ளி கிள்ளி பார்க்குறீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் மண்டைய கழுவுங்க. அவன் பயந்து ஓடி போயிரணும். கெட்ட பழக்கமே இருக்கக்கூடாது நானு. பண்ணீங்கன்னா, அவன சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதான் அரசியல். வேற ஒண்ணுமே வேண்டாம். சிம்பிள் ப்ரோ. ம். ஸ்கூல் படிக்கிறியா, ரொம்ப ஓவரா சிகரெட் அடிக்கிறியா, ஒரே ம். ஒரு தடவை வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து போய் பார்த்துட்டு வா. அவ்வளோதான். வாய் கேன்சர் மட்டும் உள்ளக நீ வந்து லங் கேன்சர் அந்த இல்ல அளவுக்கு போக நான் வேணாம். அது வாய் ஒண்ணு கேன்சர் மட்டும் இல்ல எத்தனை பிரதர். பேஷண்ட் அது இருக்கான்னு போய் ஒண்ணு பார்த்துட்டு வா. பண்ணுங்க. உன் பர்த்டே இல்ல அன்னைக்கு போயிட்டு வா. நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. அது ஒரு ஐடியாவே நான் சொல்றேன். என்னன்னா, அதை இன்னும் பெட்டர் பண்ணி சொல்றேன் நானு. யாராவது தவகாலருந்து ஒரு 4 பேர் சேர்ந்துக்கங்க. யங்ஸ்டர்ஸ் கூப்பிடுங்க. சிகரெட் அடிக்கிறன்னா, ரொம்ப கம்பல் பண்ணி வேணாம். "டேய் தம்பிகளா அடிக்கிறீங்களாடா? ஓகேடா. இங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடென்டிட்டி கூட ரிவீல் பண்ணாதீங்க. அது கூட தப்பாயிரும். வாங்களேன் அப்படின்ட்டு ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் கூட்டிட்டு போயிட்டுங்க. ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஏன் அது நீங்க விளம்பரம் கூட படுத்த வேண்டாம். பட் அவ்வளோ பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் பிரதர் மக்களுக்கான அரசியல். இதான் மக்களுக்கான அரசியல் இதுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க இப்போ இப்ப நாம் தமிழர் நான் சொல்றேன். சரி ஓகே. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா, அந்த கட்சியோட பேசிக் பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்றப்போ பனை விதைகள் நெறைய நட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. எல்லாம் சிரிச்சாங்க பிரதர். ஆனா, அது எவ்வளோ பெரிய மாற்றத்த கொண்டு வந்துச்சு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து மெரினா பீச்ல பனை விதை நடுறதுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா, பனை மரம் நின்னுச்சுன்னா, அது வந்து மண்ண புடிச்சு நிக்கும். தண்ணி உள்ள வர விடாதுங்க. பனை மரத்துல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியும் உங்கனால வந்து பார்த்தீங்கன்னா விக்க முடியும். அவ்வளோ பெரிய அருமருந்து பனை மரம். அதனால தான் பனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்கால சங்க இலக்கியம் பூரா பனையெல்லாம் இருந்ததுக்கு காரணம் அதுதான். அப்போ அதுதான் மாற்றத்த கொண்டு வருங்க. நாம இங்க உட்கார்ந்து ஃபிளாஷியா வந்து டிவில சொல்றதெல்லாம் மாற்றத்த கொண்டு வராதுங்க. அப்போ கிரவுண்ட் லெவல்ல அடிங்க, மாத்துங்க. தயவு செய்து ஒரு ஃபயர் வச்சுக்கங்க. ஏன்னா, இது அதான் பிரதர். இது இன்னொரு திமுகவா, இன்னொரு அதிமுகவா மக்களுக்கு தேவையில்ல பிரதர். டூ பி ஹானஸ்ட். சலிச்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க பிரதர். ஒரு பிராக்டிகலான ஒரு பாலிடிக்ஸ் கையில எடுத்துட்டுங்க. உங்க ஏரியால இருக்கிற பசங்கள, பொண்ணுங்கள மாத்துங்க பிரதர். அத பண்ணீங்கனாலே முடிஞ்சுதுங்க. நீங்க மாத்த கூட வேண்டாங்க. அவங்களுக்கான பேசிக் ஹெல்ப் பண்ணிதாங்க. சூப்பர். அவ்வளதான். ஒரு சின்ன ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி தாங்க. ஏதாவது முதியோர் இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஓல்டேஜ் அதாவது ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க தாத்தா, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பையன் அமெரிக்கால இருக்கான்னா, கட்சி சின்னமே வச்சுக்கங்க. "பாட்டி வாங்க. சும்மா தான் ஒரு டைம் ஆனா ஒண்ணும் ஆயிராது. எனக்கு ஒரு ரூ. 100 தான் செலவாகும். வாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டு திருப்பி கொண்டு வந்து விடுறேன்." அவ்வளோதான் அரசியல்ங்க. நீங்க அந்த அரசியல் பண்ணாலே போதும் பிரதர். மக்கள் வந்து அந்த அரசியல் பண்ணாலுமே வந்து இவங்க வந்து டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க பிரதர் அவசரமா. அதெல்லாம் கண்டுக்கவே இப்ப வந்து கூடாது. பண்றவங்களுக்கு வந்து அதான் இல்ல பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃப் இல்ல சாட்டிஸ்பேக்ஷன். ப்ரோ. அது இப்ப எனக்கு வந்து அந்த பாட்டி பாராட்டுறாங்க ப்ரோ அது அப்படின்னா என்ன ஓகேங்களா. என்ன என்ன இவன் என்ன பண்றாங்கன்னா, நான் இப்ப என்ன பண்ணாலுமே வந்து என்ன வந்து ஒரு பிரதர் ரொம்ப அது தப்பா இப்ப என்ன நான் வந்து என்ன மனசை வந்து பிரச்சனைனா தப்பு பண்ணக்கூடியது நான் இல்ல ஒத்துக்கிறேன். பிரதர். என்ன பிரச்சனைனா பிரதர், ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சிஸ்டத்த கட்டமைச்சுட்டாங்க பிரதர். நீங்க அதைய வந்து ஒரு 75 வருஷ சிஸ்டத்த நீங்க வந்து 2 வருஷத்துல உடைக்க நினைச்சீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் இது அவ்வளோதான். ஸோ 75 வருஷ சிஸ்டம் வந்து ஒரு 20 வருஷத்துல உடைஞ்சா ஓகே. பட் 2 வருஷத்துல உடைக்க நீங்க நினைக்கும்போது, இந்த மாதிரி எதிர்வினைகள் வந்தே தான் ஆகும். ஏன்னா, அது உடைஞ்சா பல பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் அந்த மேல இருக்க அந்த பவர் சென்டர் காசு இல்லாம போயிரும். ஸோ அதனால பவர் ரைட்டு. நடுவுல இருக்கிறவன் நினைக்கிறானோ இல்லையோ, அத சுத்தி இருக்கான்ல, அவன் வந்து நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா, அவன் ஜாலியா அவன் ஜம்சாரம் போயிட்டு வந்து சுவிட்சர்லாண்ட்லயும், நியூசிலாண்ட்லயும் ரீல்ஸ் போடுறது முடியாம போயிருங்க. அவன் மாசம் 10,00,00,000 சம்பாதிக்க முடியாம போயிருங்க. பிரதர் மாசம் 10,00,00,000 25,00,00,000ல சும்மா சம்பாதிக்கிறவன் நெறைய பேர் இருக்கான் பிரதர். அந்த உலகமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவனுங்கலாம் செலவு பண்ற பேட்டர்னே உங்களுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையில நம்ம பக்கத்துல கூட போ முடியாது நாம. இதே தமிழ்நாட்டுல நான் சொல்றது. அவன் வந்து நீங்க இத்தனைக்கும் வந்து பெரிய பிசினஸ்லாம் இல்ல. சும்மா
ஜஸ்ட் பிகாஸ் இஸ் க்ளோஸ் டு த பவர் சென்டர் யூ கேன் டூ திங்ஸ். அது அப்படி ஒரு பெரிய கேங் இருக்குதா செய்து பிரதர். நீங்க சிம்பிளாவே இப்ப யோசிச்சு பாருங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மணி பேச்சுன்னு பேசுவாப்ல இல்ல அவரு, அடுத்து PR சுந்தர்லாம், இவங்க எல்லாம் எதுக்கு இப்ப திடீர்னு எனக்கு ஏன் இவ்வளவு நாள் வந்து அவங்க வந்து ஒரு இது ஒரு ஐடியாலஜி பார்ட்டியா ஒரு தனிய ஒருவரா தான் பாத்துட்டு இருந்தேன். இங்க பாரு தனியா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வச்சு இவ்வளவு பெருசா இதுன்னு இருக்காங்களா அப்படின்னு. இப்ப என்னன்னா எல்லாருமே வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ற பார்த்தா எனக்கு யார் நம்புறேன்னு தெரியலடா, அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து டிஎம்கே எல்லாம் தப்பு சொல்லவே மாட்டாங்க, இவங்கள தப்பு சொல்லுவோம் நாங்க பிரதர். அது ஒரு பெரிய பார்ட்டி, அது வந்து அதோட சப்போர்ட்டுக்கு ஆட்கள் இழுத்துக்கும், அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி நேச்சுரலுங்க. இவங்க போயிட்டு அங்க சப்மிட் பண்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து இருந்தாங்க இவங்க ரெப்ரசன்டேட்டிவா PR சுந்தர்லாம். இன்னைக்கு போய் நீ எதுக்கு சப்மிட் பண்ற, போய் ஏன் ஒரு கட்சிக்கு அசோசியேட் ஆகிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல சீரியஸா. அப்ப என்னன்னா உன்னோட பர்சனல் ஃபேவருக்கு நீ போய் அசோசியேட் ஆகிற, அவ்வளவுதானே, வேற என்ன. அதுதான். சோ வந்து அப்ப நம்ம யார என்னது இப்ப வந்து ஒரு தொகை நம்பி சரி இப்ப நீங்களே இருக்கீங்க சரி, ஒரு யூடியூப்ல வந்து நல்லா பேசிக்கிறீங்க சரி, உங்க ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க, நீங்களே திடீர்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நான் இதெல்லாம் பேசுறது தப்பு தான் ப்ரோ, ஆனா இப்போ வந்து ஒருத்தர் அப்படி மாத்தினீங்கன்னா எங்களுக்கு இதாயிரும். இல்ல அது கேவலம் பிரதர். என்னன்னா அது கேவலம். என்னன்னா இல்ல ப்ரோ, நான் எனக்கு என் தமிழ்நாடு வந்து நம்ம தமிழன் ப்ரோ எங்கேயோ பயங்கரமா அடிக்குது. ஏதோ ஒரு மைக்கு மியூட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் வந்துட்டு. ஆமா, என்னன்னா பிரதர், நம்ம தமிழங்கள் உயிருக்கு நேர் தான், தமிழ்நாடு நம்ம உயிருக்கு நேர், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எவன் நல்லது பண்ணாலும் நான் கைதட்டுவேன், முதல் ஆளா போய் நின்று கைதட்டுவேன். அவன் யாருங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் தெலுங்கா, இந்தியா, மலையாளமா, முஸ்லீமா, அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். நீ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றியா, சூப்பர்ரா. ஆனா மோசம் பண்றியா, நீ எவனா இருந்தாலும் சரி போடுவோம் கூட. அண்ட் இன்னொன்னு, நான் பொதுவாகவே இருக்கணும்னு நான் விரும்பணும். இப்போ ரொம்ப ஈஸியா எனக்கு ஜெகதீஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ஜக்கு. பட் நான் கூப்பிட்டு கூட பேசுறது கிடையாது. இப்போ இந்த கட்சி இதுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாவம் அவர் ஒரு ரூட்ல இருக்காருன்ட்டு நான் ரொம்ப ஈஸியா இந்த தாவக்கால வந்து இது ஒரு நிர்வாகி ஆயிட்டு உட்காந்து எதனா பேசிட்டு இருந்தது நான் பண்ண விரும்பலைங்க. நான் பொதுச்சனமாவே இருந்தேன். இல்ல ப்ரோ, இப்ப நீங்க பேசிருக்கீங்கல்ல, என்ன கொஞ்ச நேரத்துல இதே கட் பண்ணி காட் பண்ணி இங்க ஜெகதீஷ் ப்ரோ இவ்வளவு ட்வீட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இப்ப வந்து இவர் வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு வரும். இல்ல சொல்றேன் இல்ல தலைவா, ஏன்னா அதான் சொல்றேன் தலைவா, எனக்கு வந்து எந்த கட்சி மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனா திமுக வந்து மிகப்பெரிய கோல்டன் சான்ஸை கை நழுவி விட்டு இருக்கு. அவங்க ஒழுங்கா தங்களை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஜாலியா ஆட்சியில் இருப்பாங்க. அதுக்குள்ள தாவக்கா வளரும், ஒரு ஆல்டர்னேட் ஒன்று கிடைச்சிருக்கும், அழகா 2 கட்சி இருந்திருக்கும், தமிழ்நாடு ஸ்ட்ராங்காவே இருக்கும். இவங்க பண்றதுல ரொம்ப வீக் ஆகுது கட்சி, ரொம்ப வீக் ஆகுது. பேஸ் லெவலில் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குது கட்சி. அது தெரியல, அவங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியலைங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியல. அது நீ என்ன இங்க திமுகவோட பெரிய பிரச்சனை என்னன்னா, 2011 நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நம்ம கோபால்ஜி வந்துருவார் ஃபர்ஸ்ட், நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபாலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுக 200 சீட் ஜெயிக்கும். என்ன எப்பவுமே மழை அடிச்சாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, என்ன வெள்ளம் வந்தாலும் சரி, திமுக 200 சீட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா போட்டானுங்க அந்த பேப்பர்ல, போட்டானுங்கப்பா 152, ரொம்ப ஈஸி. 152 அசால்ட்டா வந்து 2011 நான் சொல்றது. அப்போ எனக்கு வந்து அப்போ பழைய வீடு இருந்துச்சு. அப்போ அந்த வீடு வாடகை கொடுத்துருந்தோம். அதில் ஒரு அண்ணா, அவங்க ரொம்ப சம திமுக காரரு, பயங்கரமான திமுக காரரு. அவரு எங்கூட ஒரே சண்டை. என்னண்ணே அப்படின்னா, என்னடா இந்த நக்கீரன் கோபால் இவனை வந்து திமுக காரன் நினைச்சா 152 தான் போட்டிருக்கான், எங்க தலைவர் சொல்றதை பார்த்தா 200க்கு மேல போயிட மாட்டேங்குது. இதே 200 நாடகம் தான் அங்கேயும் 200க்கு மேல போயிட மாட்டேங்குது அப்படின்னா 200 ஏதோ ஒரு இது இருக்கு. இல்ல நானும் எங்க அப்பாவும் இந்த தடவை நீங்க வாஷ் அவுட் ஆகுறீங்கன்னு வாய்ப்பே கிடையாது. 12 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது அவனாசிலாம். அவனவும் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் சார்ஜ் பண்றதுக்கு யூபிஎஸ் வேணும் மாட்டிருக்குது. சத்தியமா அதெல்லாம் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. 13 மணி நேரம் கரண்ட் இருக்காது பிரதர். 13 மணி நேரம் இருக்காது. எனக்கு தெரியுது, நான் ஸ்கூல் முடிச்சுக்கிருந்தேன். நீங்க யூபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூபிஎஸ் எமர்ஜென்சி லைட்ல சரியான இல்ல பிரதர், அதாவது யூபிஎஸ் டெக்னாலஜில நான் மாஸ்டர்ஸ் டிகிரியே வாங்கிட்டேன். அதாவது சைன் வேவ், இந்த வேவ், அதுல அது பாத்தீங்கன்னா சைன் வேவ், அது யூபிஎஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேவ் வந்து டொக்கும் டமாலுங்க, சைன் வேவ் வந்து ஸ்மூத்தா இருக்கும். அது என்னென்னவோ பேட்டரி டெக்னாலஜி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதெல்லாம் வேலையே. எப்படா எத்தனை பேட்டரி சார்ஜ் ஆகுது, அப்பா ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் ஆயிருக்குது அப்பனா ஒரு 20 நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷத்துல என்ன சார்ஜ் போடலாம், இந்த கால்குலேஷன்லயே ஓடுங்க. அப்போ
நீங்க இப்போ நல்ல ஞாபகம் இருக்கு பிரதர். இல்ல அந்த ரெண்டாயிரத்தி டயத்துலதான் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபேனு, எமர்ஜென்சி இல்ல லைட்டு, பிரதர், இல்ல ப்ரோ, 6 மணி நேரம் சார்ஜ், இல்ல 6 ப்ரோ, மணி நேரம் பேட்டரி. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு பிரதர். 2011 எலெக்ஷனு, அந்த ஸ்கூல் தான், எங்க ஊர்ல அவினாசில ஒரு ஸ்கூலு, அங்கதான் எப்பவுமே ரெகுலரா இருக்கும். எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியுமில்ல, கியூல இருக்கும்போது பேசக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சொல்லப்போனா நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. அதான் இதுங்க. அந்த உள்ள பூந்துட்டீங்கனால. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி முனகல்ல வெறுப்பில் நின்றுருக்காங்க. ஏன்னா காலைல கரண்ட் இல்ல. காலைல தான் கரண்ட் வந்திருக்குது. வந்தெல்லாம் வேர்வையில் அப்படியே நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து அப்படியே நின்னுட்டு அப்பதான் கரண்ட் வந்திருக்குது பாத்துங்க. வந்துட்டு கியூல நின்னுட்டு முன்னாடி எடுக்கிற டொப்புன்னு கரண்ட் போகுதுங்க. கரண்ட் போனே பிரதர், மக்கள் மொத்தமா பிரதர், இவன் அவன் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி இல்லைங்க, எல்லாருமே ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு பிரதர். சத்தியமா அதுதான் பிரதர் திமுக என்டு கார்டு அன்னைக்கு பிரதர். 10 வருஷம் எந்திரியே முடியல பிரதர் திமுகனால. நீ அதான் அந்த வெறுப்புல போய் அடிச்சாம் பாருங்க ஒரு வேவு. சாதாரண வேவ் இல்ல பிரதர் அது. நீ எதிர்க்கட்சியாவே இருக்கக்கூடாதுன்னு அடிக்கிற அளவுக்கு கோவம் இருக்குன்னா, அப்ப திமுக காரனே பாதி பேர் மாத்தி விட்டு போட்டுருக்கான். ஸோ நீங்க அதே தப்ப, எக்ஸாக்ட் தப்ப இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. இனி எல்லாத்தையும் என்னன்னா பகைச்சுக்கிறதுங்க. சண்டை. நீ கழி தின்ன போற. நீ யாரு தெரியுமா? பாலியல், பாலியல் அப்படிங்கிறது. அப்ப உங்க கட்சியில உங்க உங்க கட்சியில இருக்கிற பாலியல்லாம் எடுத்தோம்னா என்னென்ன பல பால் பாயாசங்கமே காய்ச்சலாம். அந்த அளவுக்கு எத்தனை பாலியல் இருக்குது. நியாயமா சொல்லுங்கடா. நியாயமா டீல் பண்ணுங்க. எதனாலும் நியாயமா பண்ணு. நீ வந்து இப்போ ஏதாவது நம்ம பேசிட்டோம்னா அது பெண்ணியம் இல்ல பேசுறது. இல்ல ரொம்ப ஏன் சிம்பிள். இல்ல ரொம்ப அடக்குமுறைப்படுத்துற? சிம்பிள் பிரதர். நான் என்ன சொல்றேன், சீமான் உங்களுக்கு எதிர்க்கருத்து ரைட். கண்டிப்பா ஓகே. அவர் வந்து ரொம்ப தேவையில்லாம பேசுற சில தேவையில்லாம தான் அண்ணன் பேசுறாரு. அது உண்மைதான். ரைட்டு. நீ கருத்தியெல்லாம் மோதுக்குறேன் நானு. நீ நீ அவங்க விஜயலட்சுமி பிரச்சனை இருக்குன்னா, அது கோர்ட் இருக்குது. அது முடிவு பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தெரியும். அதுக்கு வந்து அது எல்லாம் தெரியும். சாட்சிகள் இருக்குது. எல்லாம் இருக்கு. அது பண்ணிக்கும். ஏன் கவர்ன்மெண்ட் அதுக்கு பின்னாடி போற? இப்ப நீ அவர வளர்த்து விட்ட அவ்வளவுதான். நீ அடுத்து விஜய வளர்த்து விடுவ அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவர் சீமான் சும்மா போயிருப்பாரு. அதே மாதிரி நோண்டி அவர் 9% வர வச்சுட்டீங்க. இந்த அடிச்சு மேல வர்றாப்படி. இப்ப அடுத்தது வந்து இப்ப நீ விஜய் நோண்டினீங்கன்னா பெருசா தான் ஆவாரு அவரு. கீழ போ மாட்டாரு. தட்ஸ் ஆல். ஸோ இது புரியுதான்னு தெரியல பிரதர். இது வந்து என்னன்னா, அகைன் நான் சொல்றேனே, நமக்கு காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது பிரதர். நீ எவன் வேணா ஆட்சி செய். தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றா. மக்கள் செத்துட்டு இருக்கான்டா. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரியலடா டேய். தெரியலன்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரதர் அது மக்கள். தெரியாது. அவங்களுக்கு தெரியறவங்களை விட வந்து பிரசாந்தமா? அவங்களுக்கு புரிஞ்சுக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். புரியுது அவங்களுக்கு தெரியலங்கிற வேற, தெரிஞ்சுக்க ம். விரும்பல இவங்க. எனக்கு எனக்கு அதெல்லாம் இப்ப இத ஒரு விஷயத்த கொண்டு போனோம்னா, அதெல்லாம் இல்லப்பா எனக்கு தேவையில்லப்பா. நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு? ரோடு போட்டீங்களா? அந்த ரோடு என்னாச்சு? டேய் கரண்டே இல்லடா, மிஷின் இல்லடா, ரோலர் இல்லடா, ரோலர்லாம் எனக்கு தேவையில்ல, கையால ரோடு போடு. அந்த மாதிரி ஒரு சம்பந்தமே நம்ம தற்கூரித்தனமான பேச்சுக்கள் தான் இருக்குது. நம்ம இத இல்லங்க. பத்தி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா ரொம்ப வந்து நம்ம வந்து சிம்பிளுங்க. ஏதாவது டிஃப்ரெண்டா முத்திர குடுத்துறது. திருவண்ணாமலையில ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சுங்க. இந்த பாலத்தோட காஸ்ட் வந்து 16 கோடி ரூபாய்ங்க. 16 கோடி ரூபாய்ங்க. இந்த 16 கோடி ரூபாய 16 குடும்பத்துக்கு பிரிச்சு குடுத்திருந்தா, ஒரு 16 ஏழை குடும்பத்துக்கு பிரிச்சு எஃப்டில போட்டிருந்தாங்க. அரசு சார்புல போட்டிருந்தா. ஒவ்வொரு இல்ல மாவட்டத்துக்கு போட்டிருந்தா, 16 கோடி ரூபாய், ஒவ்வொரு கோடி ரூபாயில ரூ. 60,000 அவனுக்கு எஃப்டில வந்து, வாழ்க்கை ஃபுல்லா 16 குடும்பம் சுபிட்சமா இருந்திருக்கும். 16 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போனோனே, ஏவா வேலு பந்தாவா, நீங்க அந்த 16 கோடி ரூபாய் பாலத்தோட ஓப்பனிங் சீன் பெரிய வீடியோ இருந்தா பாருங்களேன். அந்த மாரி ஒரு காமெடிய நீங்க எங்கேயுமே பாத்துற மாட்டீங்க. அந்த 1 1/2 அணா பாலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கார் வரும். கிட்டத்தட்ட 100 கார் வரும் பாத்துங்க. அதுல ஏவா வேலுல பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸோட தான் இறங்குவாப்படி. ஏன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா, என்ன பிரிட்ஜ் இந்த இல்ல பிரான்ஸ்ல அந்த வந்து பாலம் பிரச்சனை அப்பயே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஊபி பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த இல்ல பிரதர். இல்ல. இல்ல, பாருங்க. இல்ல. அது என்னன்னா, அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே முட்ட ஆரம்பிச்சுருச்சு. என்னன்னா, பருவமழை, உலகம் காணாத பருவமழை, மார்ஸ் காணாத பருவமழை, மழை, மழை. இது வந்து சாத்தியமில்லை. இல்லை, இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு டவுட். டேய்! ஏன்னா இப்படி ஏன்னா வெதர் பிளாகர்ஸயே பொலிட்டிசைஸ் பண்ணிட்டானுங்க. நீங்க நீங்க ஜெயா டிவி, கலைஞர் டிவி மாரி வெதர் பிளாகரே 2 பேர் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க திமுக சார்பா வேணும்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவைன்னா, உலகம் காணாத மழை அப்படிங்குவான். மழையே பேஞ்சிருக்காது. எதுக்குடான்னு பார்த்தா தண்ணி தேங்கிட்டு இருக்கும். ஓ! இதுக்கு தான் நீ சொன்னியா? அப்படின்ட்டு இருக்குங்க.
இதுல அதிமுக வெதர் பிளாகர் இருப்பான், அவன் அப்படியே எக்ஸாக்டா அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நீங்க இதுக்கு நடுவுல தான் இந்த அளவுக்கு பேச்சிருக்குதா. ஸோ வெதரை கூட மேனிப்புலேட் பண்ணியாச்சு. அதை விட்டுருங்க. நான் என்ன அந்த பாலத்துக்கு வரும்போது திருவண்ணாமலையில அந்த இன்ஜினியர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த எக்ஸ் வாட்டர் இன்ஜினியர் தான் சொல்றாரு, அதோட கியூசெக்ஸ் அந்த ஆத்தோட கியூசெக்ஸ் வந்து 2,00,000 கியூசெக்ஸ். அப்ப நீ என்ன பண்ணணும், 2,25,000 கியூசெக்ஸ் தான் பாலம் கட்டணும். ஏன்னா அதுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஒரு டேம் இருக்கு, அது திறந்தா 2,00,000 கியூசெக்ஸ் உள்ள வரும் தண்ணி. அப்ப இதெல்லாம் வந்து பேசிக். அதாவது மடப்பைய ஒருத்தன் 9வது படிக்கிறவனை கூட்டு போனாலே அவன் கால்குலேட் பண்ணி சொல்லிடுவான். அப்ப என்ன பண்ணணும், நீ 2,00,000 கியூசெக்ஸ் கட்டணும்னா நீ 16 கோடி காசுங்கிறப்போ 13 கோடி கட்டணும். 3 கோடி தான் உன்னால லஞ்சம் அடிக்க முடியும். அப்புறம் எப்படி நாங்க எப்படி பொழைக்கிறது? நீ 16 கோடினா நாங்க 3 கோடிக்கு தானே கட்டுவோம். அப்ப 3 கோடிக்கு எவ்வளவு வரும்? 50,000 கியூசெக்ஸ் தான் வரும். இந்த பாலம் வந்து அவங்க சொன்னது வந்து 50,000 கியூசெக்ஸ் தாங்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அது கூட தாங்குச்சான்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி கிடக்குதுங்க அந்த பாலம். இதை விட அந்த பாலம் தான் பிரதர் இவங்களோட மொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷுவல் ப்ரூஃப். அந்த பாலம் தான் பிரதர். ஏன்னா அது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது விளையாட்டு கிடையாதுங்க. இட்ஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அன்னைக்கு வந்து நல்ல வேலை அந்த பாலத்தில் யாரும் போல, மழை அதங்காட்டி யாரும் மூவ் ஆகல. ஒரு வேலை அங்க வந்து ஒரு 100 வாகனம் நிக்கணும்னா அதோட கேட்டாஸ்ட்ரோஃபி யோசிச்சு பாருங்களேன், அதோட உயிரிழப்புகளை யோசிச்சு பாருங்களேன். அப்போ நீ அதுல கை வைக்கிற அப்படின்னா, அது வந்து மேல இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னா, எதுக்கு ஆட்சி நடத்தணுங்கிற கேட்கிறேன் நான். கலைச்சு விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் நடத்திக்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சபட்ச ஆரம் அவங்ககிட்ட கிடையாது. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி உயிரிழப்பே ஏற்பட்டிருந்தாலும் அதை மறைமாட்டுறதுக்கு அவங்ககிட்ட முன்னேற்பாடு அதிகமா இருக்கு. அவங்க கைவசம் தான் மீடியா, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஆளே கிடையாது. அவங்க கைவசம் மீடியான்னு கனவு வந்துட்டு இருக்காங்க தலைவா. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நோபடி வாட்சஸ் நியூஸ். அவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன், எவ்வளவு பேர் டிவி பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பாக்குறீங்க? நீ நியூஸ் சேனல்லாம் விட்டுருங்க, டிவி எவ்வளவு பேர் பாக்குறீங்க ஆவரேஜா? ஒத்துக்கிறேன். ஆனா அடிமட்ட அளவுக்கு நீங்க போங்க. இல்ல சகோ, இல்ல சகோ, என்ன 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 மேட்டர் பேப்பர் வாசிக்கவங்க இருக்காங்க. இல்ல சகோ, இல்ல சகோ, அதோட இல்ல அதோட வால்யூம், அதோட ஸ்பீட், அதோட மாற்றத்தோட ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. நாம அதை ரொம்ப பயங்கரமா குறைச்சு மதிப்பிடுறோம். கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாவுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன்ல குறைஞ்சது 90% பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. இல்ல அலெக்ஸ், இங்க பிரதர், இங்க மான்ஸ்டரா யார் பேசுறது? தளபதியா? தளபதி. என்னன்னா இங்க இப்போ இது வந்து ஒரு லைவ் கான்வர்சேஷன். இங்க பிரசாந்த் வந்து செட் பண்ணி எல்லாம் பேச முடியாது. இப்போ அலெக்ஸ் செட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா லைவா நான் பதில் தந்தே ஆகணும். ஸோ இங்க வந்து என்னன்னா, நான் ஃப்ரம் த ஹார்ட் நேச்சுரலா பேசினா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகுங்க. அண்ட் இன்னொன்னு, இஃப் ஐ வாண்ட் டு கெயின் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன்லைன், ஐ ஹாவ் டு பி ஜென்யூன் டு அ டிகிரி. 100% இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. ஆனா ஓரளவுக்கு நேர்மை இருந்தால் தான் நீங்க யோசிப்பீங்க, எவனும் ஓகேடா உண்மை பேசுறானுங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா, உண்மைக்கு மட்டும்தான் வேல்யூவே தவிர இங்க வந்து நரேட்டிவ்ஸ்க்கு வேலை கிடையாதுங்க. இங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா விசஸ் மீடியால கிராக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. உடைச்சு விட்டுச்சு பாருங்க, எதை கேட்டாலும் உண்மை சொல்லுது. கரெக்டா? பிரதர் நாம இல்ல பிரதர், நான் ரொம்ப சிம்பிளா கேட்கணும் பிரதர். கூகுள் வந்து அப்சல்யூட் ஆகுன்னு நம்ம என்னைக்காவது கனவுல நினைச்சிருப்போமா? கூகுள் ஹாஸ் பிகம் அப்சல்யூட் பிரதர். இது அதை எதுக்கடா யூஸ் பண்றது, இதுலயே கட்டுக்கலாங்கிற அந்த மூடுக்கு வந்துட்டோம் பிரதர் நம்ம. ஸோ அதான் பிரதர், இந்த சேஞ்ச் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா நடக்குது. அண்ட் கமிங் 2026 எலெக்ஷன் வில் பி டிசைடட் பை சோசியல் மீடியா. இது டவுட்டே படாதுங்க. அது 2019 நடந்துருச்சு. ஆமா, அது என்னன்னா, நான் சொல்றது உங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, உங்களோட வலிமையை குறைச்சு மதிப்பிடாதீங்க. நான் என்ன நினைக்கிறேன், எல்லாமே நடக்கும். நீங்க ஆன்லைன் நினைச்சா என்ன வேணா நடக்கும்.
அதை வந்து என்னன்னா ரொம்ப கிரியேட்டிவா நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, மக்களுக்கு யூஸ் பண்ணிருங்க, அடிச்சு இல்ல தூக்கிடலாம், அவ்வளவுதான். இல்ல பிரசன், நான் அந்த இதை சொன்னது என்ன காரணம் அப்படின்னா, நான் சோசியல் மீடியா மட்டும் பற்றி அதை சொல்லல, புரியுது. அந்த ஆட்சியாளர்களை மட்டும் பற்றி சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து உயிர்களை வந்து ஒரு பொருட்டை நடக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கறத சொல்றேன். இல்ல தலைவா, அவங்களோட நினைப்பு என்னன்னா, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ம், மீடியா இருக்கு, என்ன வேணா செய்யலான்ற நினைப்புலதான் தலைவா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு இந்த மாதிரி எத்தனை அரசர்களை பார்த்துருச்சு நான் கேக்குறேன். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ம், அநேகமா நீங்க நானும் ஒரே ஏஜ் குரூப்பா தான் இருப்போம். சொல்லுங்க. ஆஹ் நம்ம சினிமா துறையில இருந்து எடுத்துப்போமே, ம், பழைய விஜயகாந்த் படத்துல இருந்து எடுத்தோம் ம், அப்படின்னா, ம், நான் வந்து சவுத், நீங்க வந்து கோயம்புத்தூர், நான் சவுத் திருநெல்வேலி பக்கம். ம், ம், படத்தை பார்க்கும்போது அவங்க படத்துல காமிக்கக்கூடிய விஜயகாந்த் படம், ராம்கி, நெப்போலியன், நான் சொல்ற இந்த மாதிரி ம், ஜெய்சங்கர் ம். அவங்களோட படங்கள் பார்க்கும்போது படத்துல காமிக்கிற காட்சி வந்து எங்களை சுத்தி நடந்திருக்காது. ஆமா, கரெக்ட். இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ம், மாதிரி தான் இருக்கு. முக்கியமா இந்த ஊமை ஒலிகள் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆமா, அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனா அது நடந்திருக்கு, உண்மையிலே நடந்திருக்கு, அதை காட்சிப்படுத்திருக்காங்க. ம், விஜயோட அப்பா சந்திரசேகரோட படத்தை பாத்தீங்கன்னா ம். ஃபுல்லா அரசியல் தான், ஃபுல்லா அரசியல் தான். இல்ல அவரு அது கலைஞருக்கு இல்ல அவருதான் ரஞ்சித்துக்கெல்லாம் வந்து ஓஜி வந்து எஸ். சந்திரசேகர். அதாவது இவங்க அதான் சொல்றேன், அவர் ம். கலைஞருக்கு சப்போர்ட்டா இருந்த ஆளும் காமிப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது, அவர் நடப்பு அரசியல் அப்படியே படத்துல வச்சிருப்பாரு. ரொம்ப துணிஞ்ச ஆளுங்க. எஸ்எஸ்சி எல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற துணிச்சல் வந்து என்னன்னா, எஸ்எஸ்சியோட 10% தான் விஜய். இதான் உண்மை. அதெல்லாம் நீங்க சத்தியமெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு படம் போட முடியும்னு சொன்னேன். தலைவன் போய் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான். ஒரு நாள் வந்து வீட்டுல நிப்ப, அன்னைக்கு குடுக்குறேன்டா உனக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்படி. நடந்தது தலைவா அது. ஸோ நீ அதான் சொல்றேனே, இன்னைக்கு ரஞ்சித்தையும், மாரிசெல் ராஜையும் பேசுறோம்ல. அன்னைக்கு வந்து அதோட 10x வந்து எஸ்எஸ்சி. கண்டிப்பா கண்டிப்பா. பயங்கரமான சுயம்பு, பயங்கரமான சமூக மரியாதைக்காரன், பயங்கரமா சமூக செயற்பாட்டாளன், உண்மையாலுமே சமூக அக்கறை இருக்கிற ஒரு டைரக்டர் அவரு. கண்டிப்பா அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமா வந்து யதார்த்தம் கொண்டாடுறோம் பாத்தீங்களா. ஆமாங்க. நம்ம சின்ன பசங்க இருக்கும்போது அந்த படங்கள் எல்லாமே அதை விட 2 மடங்கு இருந்த படங்கள் எல்லாமே. ம், நான் சொல்ல ஒரு சில படங்கள் கிடையாது, நிறைய படங்கள் ம், யதார்த்தத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ம். அதுக்கப்புறம் தான் கவர்ச்சி வந்துச்சு, தேவையில்லாத திணிப்புகள்லாம் வந்துச்சு. அது 2வது விஷயம். புரியுது, அதை விட்டுருங்க. புரியுது. அப்போ மாஸ்டர் நடப்பரசல் நீங்க ஏதாவது எடுத்திருந்தா சொல்லுங்களேன். என்ன பிரதர்? அப்படியே இதாகுது, கேட்க மாட்டேங்குது. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மான்ஸ்டர், அதனால கேட்டேன். இல்ல நான் பேசல. மான்ஸ்டர் பேசல. இவரு பாலு பேசிட்டு இருக்காரு, நீங்க கிடைத்தாரு ப்ரோ. ஆமாங்க ஆமா. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, நடப்பரசலை எடுத்திருக்காங்க, நடக்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ அன்னைக்கு வந்து மீடியா வந்து இந்த அளவுக்கு பெருசா இல்ல, நமக்கு தெரியாது. இன்னைக்கு நடந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் எங்க ஊர் பக்கம் தெரிய வரும். இல்ல சொல்ல போனா அதுதான் அன்னைக்கு சோசியல் மீடியா படங்கள் தான், இந்த மாதிரி புரட்சி படங்கள் தான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் சாரோட படத்துல வந்து உளவுத்துறையா அலெக்சாண்டா ஒரு படம் தெரியாது, அது தினக்கதிர்னு சொல்லி ஒரு படம் ஒரு பகுதியை நடத்துவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்தி. ஓகேங்களா. நான் டிப்ளமோ படிக்கும்போது ஐவி போயிருக்கும்போது மாலை முரசுக்கு தான் ஐவியே போயிருந்தேன். எங்க ஊர்ல நடந்த நிகழ்வு ஒரு போன்ல சொல்றாங்க, ஒரு பொண்ணு இறந்துருச்சு, இதுதான் செய்தி, வந்த செய்தி அந்த ரிப்போர்ட் இருக்கு. ஓகே. அவங்க மாலை முரசுக்கு டைப் பண்றாங்க, 10க்கு 2 காலத்துல டைப் போடுறாங்க, ஒரு பொண்ணு இறந்துருச்சு, ஊர் பேர் வந்து ஊர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அவர்தான் அந்த காலம் ஃபுல்லா மெசேஜை டைப் பண்றாரு. அந்த பொண்ணு எதுக்கு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன காரணம், என்ன ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு, எல்லாமே அவர் எழுதுனது. எங்க கண்ணு முன்னாடி எழுதினாரு. அது பிரஸ் ஆகி மறுநாள் பேப்பருக்கு வந்துச்சு. ஓகே ஓகே. இதை பத்தின எந்த ஒரு இதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த அன்னைக்கு நான் சொல்றது வந்து 2004 நாங்க ஐபி போயிருந்தப்போ. கண்டிப்பா கண்டிப்பா மாலை முரசு நடந்த விஷயம். அதாவது அப்போ நாங்க ஐபி போன பசங்களுக்கு அப்போ ஒரு நியூஸ் நாங்க எப்படி அணுகுவோம். நான் வந்து நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கடிகாரம் கிடையாது. சொல்லுங்க ப்ரோ. பாலு ஏதோ பக் ஆயிருச்சா? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். பாலு ஏதோ கட் ஆயிடுச்சு. பக் ஆயிருச்சு. ஆமா கேக்குதுங்க. இல்ல எனக்கு சுத்தமா கேட்கல. சொல்லுங்க ப்ரோ. யாருமே சுத்தமா கேட்காம போயிடுச்சு. எனக்கு சுத்தமா கேட்கல. கேட்கல ப்ரோ, பாலு பேசுறது கேட்கல. பிரதர் வெளில போயிட்டு வர சொல்லுங்க. சரியா
தினத்தந்தில வர்ற இந்த செய்தி உண்மையா பொய்யா, என்ன மாதிரி எழுதுறாங்க, என்ன ஏது அப்படின்ட்டு. இப்ப கேக்குது. அப்ப இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்தது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எதுலயுமே வரல. இல்ல கரெக்ட். சோசியல் மீடியால மட்டும்தான் வந்திருக்கு. இல்ல அதாவது யூடியூபர் சவுக்கு சங்கரா இவங்க எல்லாம் பெரிய வந்து பாத்தீங்கன்னா பெரிய புரட்சி பத்திரிகையாளர். ஏன் பத்திரிகையாளர்னு போட்டு எனக்கு குறைஞ்சிருவீங்களான்னு கேக்குறேன் நானு. இல்ல அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு டீக்ரேட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து தன்னோட இதை வந்து ப்ரூவ் அந்த பண்ற மனுஷன் மாதிரி தப்போ இருக்குது இது ரைட்டவங்க வரைக்கும். ஒண்ணு துணிஞ்சு பண்ற அப்படிங்க. நீங்க இதான் எதுவுமே துணிஞ்சு பண்றது இல்லையே நீங்க தான். சரி இல்ல, நான் என்ன அவரை சொல்றேன், தப்பு பண்ணா சரி பண்ண. ரெண்டாவது விஷயம், ஒரு வீடு புகுந்து ஒரு 50 பேர் இப்படி போய் நிக்கிறது, அது bro, எப்படி யாராலுமே ஏத்துக்க முடியாது. இல்ல நான் சொல்றேன் அதை பத்தி இல்ல எந்த விவாதம் இல்ல பாருங்க. விவாதம் ஏதோ 1-2 சேனல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான் இல்லையா? வேற விவாதமே நடக்கலைங்க. அது சின்ன சின்ன சேனல். இல்ல இல்ல பிரசாந்த், இது வந்து யூடியூப் சத்தீஸ்கர்ல சேனல் தவிர்த்து வேற ஜேர்னலிஸ்ட் அந்த பையன் தானே சந்திரகர்னு ஆமா ஒருத்தருக்கு. வெட்டி இது வந்து கிட்டத்தட்ட அத வந்து இவனுங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. நான் வந்து வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஓப்பனா. அந்த இது செப்டிக் டேங்க்ல வச்சு நடத்துறாங்க ஆமா அந்த ஆமா ஆமா இன்சிடென்ட் சொல்றீங்களா? இது இல்ல இப்ப அத கூட வந்து இங்க வந்து டிபேட் அது கூட பெருசாச்சு. இங்க இதையே பெருசா கூட இல்ல, மாட்டேங்கிறாங்க. அது இறந்துட்டாருனால பண்ணாங்க. நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டான். இதை வந்து இப்படி ஸ்டேட்மெண்ட்டா நான் சொல்றேன். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து கண்ணுக்கே தெரியுது, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. என்னன்னா, ஒருத்தர் வெளியில சொல்றாரு ஒரு இன்ஃபர்மேஷன், அவருக்கு கிடைக்கிற சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில டிஸ்கஸ் பண்றாரு, பேசுறாரு, அதை வந்து பப்ளிக் பாக்குறாங்க, இது வெளியில தெரியுது. ஒண்ணு, இது தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும் சொல்றாங்கன்றத த்ரெட் பண்ற சொல்லிட்டாங்கன்றதுக்காக மிரட்டுறியா, இல்ல இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் பேசவே கூடாது, உங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி பேச ரைட் தரா பப்ளிக் ஃபோரம்ல, எங்களை மீறி எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்ல வரானுங்களா? என்ன இவங்களோட மோட்டிவேஷன், என்ன ஸ்டேட்மெண்ட்? இதுல ஒன்னே ஒண்ணுதான் பிரதர். நான் இங்க ஒரே கடைசி பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். சாரி, நான் அப்படியே சொன்னேன், பட் திருப்பியும் வந்து என்னன்னா, இப்ப யார் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை வருது அப்படின்னா, இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் புரட்சியை கையில் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை வருது, உண்மையான புரட்சியை. ஏன்னா இத்தனை மீடியா இருக்கிறப்ப இவன் உள்ள புகுந்து வந்து மலை தூக்கி வீசுறானே, அன்னைக்கு எதுவுமே இல்லை. மீடியா பிரதர் சொன்ன மாதிரி அவன் எழுதுறதுதான் நியூஸ் அப்படிங்கிறப்போ, அன்னைக்கு புரட்சி பண்ணவனு இவனு என்னென்னலாம் பண்ணியிருப்பானு, இந்த சிஸ்டம் என்னென்னலாம் பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவங்க மேல மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வருது. பட் இது அதான் மாஸ்டர், இது என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள் மாஸ்டர். இது வந்து சவுக்கு சொன்னதே தான். இது வந்து அவர் மேல வீசப்பட்ட மனம் கிடையாது, உங்க கவர்னன்ஸ் மேல தூக்கி வீசிருக்கீங்க நீங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களை கேள்வி அவ்வளவுதான். நீங்க உங்களோட மொத்த சிஸ்டத்தை வந்து நீங்க இது வந்து அவ்வளவு, இது வந்து இட் வில் ஆல்வேஸ் பி அ பிளாட். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் எந்த எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு தான் தொடங்குவாங்க. ஸோ அதுதான், அதை தான் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இது மாதிரி இன்னும் 10 இருந்துன்னா போதும், காலியாயிரும் கூடாரமே காலியாகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மக்கள் தீர்ப்பு பண்ணிடுவானுங்க. ஸோ இல்ல, இது பாருங்களேன், இன்னைக்கு நான் இப்பதான் வீடியோ பார்த்தேன், நான் சாரி லேட்டா வந்தேன். என்னன்னா, அவரே வந்து இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நான் என்எஃப் என் உயிருக்கே ஆபத்துன்று இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லி யூடியூப்ல லாஸ்ட் வீடியோ இது உண்மை அதுங்க. ஏன்னா உயிருக்கே ஆபத்துங்கிறது விளையாட்டா சொல்லிங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்களே, சும்மா இவன் புலி வருதுங்களா, இன்னும் கொல்லவாடா போறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஆறுதல் சொல்லவே முடியல சவுக்கு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி கொலைகள் பாக்குறவன், மணல் கடத்தல தடுத்தவன், ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமா நீங்க வந்து இஸ்லாம் இப்ப என்ன முதல்வரையா என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம். அப்ப யார் திருநெல்வேலியில இறந்தவர் யாரு, இந்துவா இல்ல ஜெயினா, யார் அவரு? அவரு ஒரு இஸ்லாமியரு. இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு கெஞ்சி இருக்காரு, அவரு பாதுகாப்பு வேணும்னு கெஞ்சி இருக்காரு. இப்ப அடுத்து அவங்க பையன் கெஞ்சுறாரு. நீ எதுவுமே பண்ணல, இப்போ உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ண, ஒரு உயிர் போயிடுது இல்ல. அந்த மனுஷன் என்ன பண்ணா, மக்களுக்கு நல்லது பண்ணா, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த இடத்த வச்சு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சான் அவன். அவனுக்கு என்ன பரிசு கிடைச்சிருக்குது தமிழ்நாடுல? சாவுதான் பரிசு கிடைச்சிருக்குது. அப்போ கண்டிப்பா. அப்போ அதான் இல்ல, அப்போ ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்குதுன்னா அதுக்கு வந்து இப்ப சொல்றாங்கல்ல உளவுத்துறை, நாங்க வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்.
மத்த விஷயத்துக்குலாம் உங்களுக்கு உளவுத்துறை யூஸ் பண்றீங்க. விஜய் எங்க போறாரு, சீமான் எங்க போறாரு, இந்த சவுக் சக்கர் எங்க இல்ல ப்ரோ, போறாரு, அவரோட எனக்கு வீடு எங்க என்ன ஒரு இருக்கு, அதெல்லாம் ஃபீலிங், யூஸ் எனக்கு பண்றீங்க. என்ன ஒரு ஃபீலிங்கா இருக்குன்னா பிரதர், எனக்கு எனக்கு ஒரு விஷுவல் பிக்சர் என்னன்னா, உள்ளே ஒரு 4 பவர் சென்டர் இயங்குதோ அப்படிங்கிற பயங்கரமான டவுட் இருக்கு எனக்கு. இப்போ முதல்வரியா சொல்றாருன்னா, அது ஒரு தனியான ஒரு 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 ஆபரேஷனோ, உதயனுக்கு ஒரு ஆபரேஷனோ, இப்படி 4, 5 பேர் பிரிஞ்சு வந்து கவர்மெண்ட்டே 5 கவர்மெண்ட் நடக்குதுன்னு எனக்கு ஒரு சபரீசனை விட்டீங்க. சபரிஸ் என்ன ஒரு ஆபரேஷனு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் வ யாரு அழகிரி. அவங்கலாம் கூட உள்ள வர்றது இல்லைங்க. அந்த மாரி நான் சொல்றேன் நானு. ஒரு 5 பேரு ஆளாளுக்கு ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஒரு ஐயப்பாடு வருதுங்க. இது ரொம்ப டேஞ்சர் பிரதர். இது ரொம்ப டேஞ்சர் இது. ஒன்லி ஒன் ஷுட் கால் த ஷாட். ஒன்லி ஒன் ஷுட் கால் த ஷாட். அண்ட் இன்னொன்னு பிரதர், இப்போ ஜெயலலிதா அம்மாவும், கலைஞர் ஐயாவும் ஏன் ஏன் தே ஆர் ஸ்டால்வார்ட்ஸ்னா, அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு. அத விட்டுருங்க. ஆனா ஏன் ஏன் ஸ்டால்வார்ட்ஸ் அப்படின்னா, நீங்க கலைஞர் ஐயா கிட்ட கொண்டு போய் ஒரு அறிக்கை குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பென் எடுத்தாருன்னா, அதுல 15 கரெக்ஷன் பண்ணி, "என்னடா வெங்காயம் எழுதியிருக்கிற, சரி பண்றா" அப்படிங்குவாப்டி. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளை செயலாளர் சந்திச்ச அப்படின்னா, ஒண்ணா அவருக்கே பேர் ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லன்னா கூட பக்கத்துல கரெக்ட்டா கேட்டு, அவன் பேர சொல்லி கூப்ட்டு, அவன தனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கலைஞர் ஐயாவுக்கு இருந்துச்சு. சேம் ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மாலாம் ஃபைல் பார்க்கிறதெல்லாம் இவனுங்கனால எவனாலயும் பண்ண முடியாது. நடுங்குவாய்ங்க ஐஏஎஸ். அந்த அம்மா வந்து அவ்வளோ கரெக்ட்டா ஃபைல் பார்க்கும். ஏன்னா ஃபைல் பார்க்கறதுக்குன்னே ஒரு நாலேட்ஜ் வேணும் உங்களுக்கு. நீங்க அதுக்குள்ள வந்து சொருகியிருப்பாய்ங்க. அப்படியே சின்னதா சொருகியிருப்பாய்ங்க இங்கிலீஷ் வார்த்தைகள் 2. அந்த அம்மா இங்கிலீஷ் தலைகீழா தெரியும். "இங்க வா, இத அடிச்சு எழுது. என்ன எழுதியிருக்க நீ?" அப்படின்னு ஐஏஎஸ் செய்யும் அந்த அம்மா. அதனால தான் ஆட்சி நடந்தது. அப்ப அவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டடா பக்காவா அன்னைக்கு ஃபுல்லா, அதாவது அவங்கனால வந்து எப்படின்னா, தலைமைத்துவம் வந்து கரெக்டா இருந்துச்சு ரொம்ப அவங்கள்ட்ட. சிம்பிள் தலைவா. தலைமைத்துவம். இப்ப கலைஞர் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சுருவாரு. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி எல்லாம் யோகா பண்ணிட்டு, 5:30க்கு சம்திங் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் உட்காந்துருவாரு. கிட்டத்தட்ட 6 நியூஸ் பேப்பர் படிப்பாப்படி. அவர் கடைசி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தன் ஐபேடுக்கு அப்டேட் பண்ணி, ஆன்லைன் என்ன வீடியோஸ் வந்துன்னு பார்த்துட்டு இருந்தாருங்க ஒரு பாயிண்ட்ல. பார்த்துட்டு, அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட 8 மணிங்கும்போது, நேத்து தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஹோல் பிக்சர் அவர் மண்டையில வந்துரும். கூப்பிடுவாப்படி செக்ரட்டரிய, "இங்க வா. இதெல்லாம் என்ன பஞ்சாயத்து? ஏன் இதெல்லாம் நடக்கல? நடக்குதுங்கிறத விட, ஏன் இதெல்லாம் நடக்கல? சரி பண்ணு." அப்படின்னு சொல்றதுக்கான கண்ட்ரோல் இருந்துச்சு பிரதர். இன்னைக்கு அது நடக்குதானே எனக்கு ஆனா இப்ப சந்தேகமா இருக்கு பிரதர். உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரையோ இல்ல ஒரு ஐபேடையோ பார்த்து வாசிக்க தெரியலையே. அவ்வளவு பேச்சு, அவ்வளவு தடுமாற்றம், அவ்வளவு பயம், அவ்வளவு இல்ல இல்ல விஷயங்களை ப்ரோ. வந்து நான் என்னன்னா மறைக்கிறது. இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, நான் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் வந்து இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து சிலது விட்டு பேசுறாங்க. அதெல்லாம் தேவையில்ல பிரதர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. செயல்ல ஒண்ணுமே இல்லையே. நீங்க அதெல்லாம் ஓகேங்க. அது எடுறது அதெல்லாம் அதெல்லாம் ஹியூமன் இதுங்க. அது ஒரு ஒரு வயசு. இப்ப நம்ம அப்பா இருக்காங்க, அப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. அது கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், கூட ஒரு ரைட் ஹேண்ட வச்சு விட்டு சுளுக்கிடுங்கிறேன் நானு. இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப நாம ஒரு சிஎம்மா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருசாலாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க. 20 நாள் மெட்ராஸு. அடுத்து ஷிஃப்ட் பண்ணு. எல்லாம் சும்மா தானே உட்காந்துருக்கிறீங்க. வா, திருச்சி போ. போய் உட்காரு. 30 நாள் திருச்சியில தான் இருப்பேன் நானு. ஏங்க, நான் 30 நாள் திருச்சியில் இருக்க போறேன். என்னென்ன பஞ்சாயத்து? என்கிட்ட நேரா வாங்க சிஎம் கிட்ட. உட்காருங்க. நான் உட்கார்றேன். கலெக்டர் எப்படி உட்கார்றேன், நான் கலெக்டர் பக்கத்துல நானும் உட்கார்றேன். நீங்க சொல்லுங்க. ஒரு 500 இஷ்யூ நான் சால்வ் பண்றேங்க. கொண்டு போ. அதாவது மொத்த இஷ்யூ இப்ப திருச்சியில போனா, திருச்சியில வந்து ஒரு 50,000 பிரச்சனை இருக்கும். சால்வ் பண்ண முடியாது. ஒரு 500 தான் சால்வ் பண்ணுவேன். ஆனா, அந்த 500 முதல்வரே நேரா வந்து சால்வ் பண்ணாருங்கிற அந்த நல்ல பேரு, எல்லாத்து நெகட்டிவ் தூக்கி வீசிருங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பெரிய ஐடியாலஜி, இதுக்கு நிறுவனம் எல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து இல்ல இல்ல, நான் மோட்டிவேஷன் சிம்பிளா இருந்தா சொல்றேனே போதுங்க. ஒரு ஆ, விஷயம். இவங்க வந்து என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, ஆ. இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினை படிச்சுட்டு அதுதான் எக்ஸாம் எழுதுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முன்னாடி கலைஞர் ஆட்சியில என்ன நடந்துச்சோ, இல்ல ம். ஜெயலலிதா ஆட்சியில என்ன நடந்துச்சோ, அதே இஷ்யூ வந்து திரும்ப பண்ணா சரியாகணும். ஏய் கொஸ்டினா மாறிடுச்சு, நீ அதே ஆன்சர் எழுதிக்கிட்டா என்னடா, ஏங்க அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்களோட ஸ்டைலு இன்னொன்னுங்க. சரியா சி சொன்னீங்க. பிரதர், அவங்க வந்து அவங்கள வந்து இப்போ கலைஞரே இருக்கும்போது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ம், கலைஞரை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஹ் பக்கத்துல உள்ள தொண்டனோ இல்ல யார் பார்க்க வராங்களோ அவங்க பேரெல்லாம் ம், கேட்டு ம். தெரிஞ்சுக்குவாங்கன்னு. இங்க அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்றது. ஏதாவது ஒரு மீட்டிங்கா, அங்க உள்ள உங்க இல்ல பேர் இல்ல என்னம்மா, தளபதி உங்க இதவா, தல என்னது அதான் இது கறவை மாடு கனவா, இந்த கணவனை கண்டுபிடிச்சிடறோமா, ஓகே த- புரியுதா உங்களுக்கு? அதே டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்றேன். கொஸ்டின் வேறடா, நீ அதே டெக்னிக்கை ஃபாலோ இல்ல பண்றது வந்து அது ஒரு இல்லைங்க. தடவை முட்டாள்தனம். அதுதாங்க சொல்றேன் நானு. அப்ப என்ன பண்ணணும்னா,
அந்த சுத்தி இருக்கிற அந்த உலக அறிவுஜீவியான அந்த அட்வைசரி கமிட்டியை மாற்றணும். மாற்றி சின்ன பசங்களா போட்டு இன்னைக்கு பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஜாலி அதே இப்ப வீடியோ போடுறாப்லே பிரதர் பிரசாந்தனா வீடியோ. பிரசாந்தனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க bro. நீங்க கலைஞரை பத்தி சொல்லுங்க. சொல்றதுனால சொல்றேன். கலைஞரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, ஓகேங்களா? ம். 2 பேரும் வந்து அவங்க தலைமை பண்புல நல்லா இருந்தாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க ஒரு வந்து மக்களோட பிரச்சனை அந்த அரசியலை பார்க்கல. ஒரு தப்பு நடந்துச்சா அதை எப்படி வெளியே தெரியாம பாத்துக்கணும், ம், அதெல்லாம் அவங்களோட ம், திறமை இருந்துச்சு. இப்ப ம், தளபதி சொன்ன ம், மாதிரி அவங்க பசங்களும் அதையே ஃபாலோ பண்றதுனால இந்த சோசியல் மீடியா காலத்துல அதை மறைக்க முடியல, வெளியில வந்துருது. ம், அதான் மேட்ரு. ம், ப்ரோ ம். இது வெளியில வர்றது நல்லது ப்ரோ. நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னா, என்ன வேணா இருக்கட்டுங்களா, என்ன டாபிக் வேணா இருக்கட்டும், இல்ல என்ன கண்டென்ட் வேணா இருக்கட்டும், இல்ல என்ன இஷ்யூ வேணா இருக்கட்டும்,